அவர்தான் எனக்குள் எல்லாம் என்று சொல்லுகிறவர்கள் ஜெபத்தை விடமாட்டார்கள், வேதத்தை விடமாட்டார்கள், ஆலயத்தை விடமாட்டார்கள், ஆவிக்குரிய உறவை விடமாட்டார்கள், போதக ஐக்கியத்தை விடமாட்டார்கள். அன்பானவர்களே, ரட்சகர் இயேசுவின் இன்ப நாமத்திலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. கொலோசியர் 3:11 கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமா இருக்கிறார். அது இப்படி சொல்லலாம், கிறிஸ்துவே எனக்குள்ளே அல்லது நமக்குள்ளே எல்லாமாக இருக்கிறார். அவர்தான் எல்லாம். அந்த நிலைப்பாடில் வாழ வேண்டும். அவர்தான் எனக்குள் எல்லாம் என்று சொல்லுகிறவர்கள் ஜெபத்தை விடமாட்டார்கள், வேதத்தை விடமாட்டார்கள், பரிசுத்தத்தை விடமாட்டார்கள், ஆலயத்தை விடமாட்டார்கள், ஆவிக்குரிய உறவை விடமாட்டார்கள், போதக ஐக்கியத்தை விடமாட்டார்கள். போதகர்கிட்ட போய் என்னத்தை சொல்ல? அவருக்கு என்ன தெரியும்? அவர் இதுக்கு என்ன பதில் சொல்லுவார்? என்ன வழக்கு சொல்லுவார்? பைபிள்ல ஏதோ ஒன்று சொல்லுவாரு அப்படின்ட்டு போதகர்கிட்ட சொல்லுகிறதே கிடையாது. நான் சொல்ற போதகர் இயேசு என்கிற போதகரை சொல்லுகிறேன். அவர்தான் எல்லாம் என்று சொல்லி வாழ வேண்டும். வேலையா இருந்தாலும், படிப்பா இருந்தாலும், திருமணமா இருந்தாலும், குடும்பமா இருந்தாலும், ஊழியமா இருந்தாலும் அவரே முதல். அவரை முக்கியப்படுத்தி வாழ்கிற ஒரு வாழ்க்கை வாழ்வோமையானால் நம்மளையும் அவர் எல்லா விதத்திலையும் நம்பர் 1 முக்கியப்படுத்துவார். பெற்றுக்கொள்ளுங்க. காட் பிளஸ்.